நம்ம கடைபிடிக்கணும். அதிசயத்தை பார்க்கறது நமக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். இப்ப இந்த கண்ணுக்கு அதிசயம் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஃபார்முலா எங்க வருதுன்னா வாயில் தான் வருது. எங்க வருது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாய் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிச்சுனா என் கண் அதிசயத்தை பார்க்கும். எத்தனை பேர் இந்த ஃபார்முலா கடைபிடிக்க போறீங்க? நான் சொல்றதை யாரெல்லாம் கடைபிடிப்பாங்க? அல்லேலூயா. அவங்க மாத்திரம் இது செய்யாம போனாலே சாபம் வந்துடும். கேட்டீங்களா? அதனால மறுபடியும் கேட்கிறேன், யாரெல்லாம் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண போறீங்க? ஆசீர்வாதம் வருதே இல்லையோ நிச்சயமா சாபம் வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல நான் செய்வேன்னு சொன்ன காரியம் நம்ம என்ன பண்ணோம்? செய்யணும். இப்ப சொல்லுங்க, இந்த ஃபார்முலா யாரெல்லாம் கடைபிடிக்க போறீங்க? ஆமென். மட்டும் கரங்களை உயர்த்தலையில சொல்லுங்க பாருங்க. உசாரா இருக்கிறவங்க கை தூக்கி பண்றாங்க. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், இந்த ஃபார்முலா சொல்லிட்டு பேரு செய்யாம போனா சாபம் வரும். ஆமென். அல்லேலூயா. சரி, சின்ன பையன் இந்த வாயை வச்சுக்கிட்டு ஃபார்முலா சொல்றேன். இந்த வாயை வச்சுக்கிட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் குறை சொல்ல மாட்டேன். சொல்லுங்க பாருங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கண்ணு அதிசயத்தை பார்க்கும். நான் சொல்றது சத்தியம், நான் சொல்றது உண்மை. அல்லேலூயா. யாரெல்லாம் அதிசயத்தை சீக்கிரமா பார்க்க நினைக்கிறீங்க சீக்கிரமா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆமென். அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு இலகுவாக தேவ கிருபையும் தேவ ரட்சிப்பும் நமக்கு வந்துடும். ஆனா ஆசீர்வாதமும் மேன்மையும் உயர்வையும் அவ்வளவு சீக்கிரமா நமக்கு வராது. அதுக்கு நமக்கு வரணும்னா நம்ம பிராக்டிகல் ஒர்க் நம்ம செய்யணும். என்ன ஒர்க் செய்யணும்? அந்த பிராக்டிகல் ஒர்க் தான் நீங்க நானும் கடைபிடிக்க வந்து பொய் சொல்லக்கூடாது, குறை பேசக்கூடாது. இந்த ரெண்டும் என் வாய் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுச்சுன்னா நான் பிளெஸிங்கை ஃபாலோ பண்ண தேவையில்ல. me for following blessing. ஹalleluya. என்ன ஆசீர்வாதம் ஃபாலோ பண்ணணும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிம்பிளான ஒரு ஃபார்முலா யாரெல்லாம் செய்வீங்க? ஆமென். ஹalleluya. ரூத் அம்மா செய்ய மாட்டாங்க, கையை தூக்கு. ஹalleluya. ஹalleluya. வாய்க்கும் காதுக்கும் சம்பந்தமே இல்ல. வாய் ஸ்லீக்னா பதில் சொல்ல கூடாது. ஆமென். ஹalleluya. ஃபாலோ பண்றவங்க இல்ல சொல்றோம் பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க நினைக்கிறேன், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணேன். ரூத் அம்மா என்ன அடிக்க வந்தா ஆண்டு ரூத் அம்மா அடிச்சிருவாரு. அப்ப ரூத் அம்மா சும்மா இருக்கணும், தப்பே கிடையாது. ரூத் அம்மாவுக்கு அதிசயத்தை பார்க்கணும்னா இந்த வாயில குறையும் பொய்யும் பேசாம தான் சீக்கிரம் அதிசயத்தை பார்ப்பாங்க. ஹalleluya. சும்மா இருங்க. கரெக்ட். என்ன ஒருத்தர் அடிக்க வந்தா நீ சும்மா இரு. யுத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் தான். ஆமென். ஹalleluya. எல்லா வசனத்துக்கும் அந்த வசனம் பொருந்தாது. ஆமென். அந்த லைன் முடியுது. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேனா, நீ சண்டை போடாத சும்மா இரு, நான் சண்டை போறேன்னு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அற்புதமா அதிசயம் ஒண்ணுதான். வார்த்தை தான் மாறும், தமிழ் வார்த்தை தான் மாறும். ஆமென். ஹalleluya. அதிசயத்தை தேவன் வாழ்க்கையில செய்ய வேண்டும். அது அற்புதமாய் கர்த்தர் விளங்கி செய்வார். அதிசயம் என்ற வார்த்தை வேற, அற்புதம் என்ற வார்த்தை வேற. அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் வித்தியாசத்தை யார் சொல்றீங்க பார்க்கலாம். நான் சொல்லி புரிய வச்சுட்டீங்களா? ஒரு கைப்பிடி மாவு, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கலசம் எண்ணெய். எலியா வந்து ஜெபம் பண்ணும்போது அது பெருகிச்சு பாத்தீங்களா? அதுதான் அதிசயம். அதே எலியாவுக்கு காக்கா வந்து அப்பத்தை குடிச்சிட்டு பாத்தீங்களா? அதுதான் அற்புதம். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது நான் சொல்றேன். ஹalleluya. இருக்கத்தை வச்சு பெருசாகலாம் அது பேர் அதிசயம். இல்லாத கர்த்தர் இருக்கிற மாதிரி செய்யறது பேர் அற்புதம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு ரூபாய்க்கு வழி இல்ல அப்படின்னா ஆண்டவர் மீனை பிடிக்க சொல்லி மீன் வாயில இருந்து ஆண்டவர் என்ன பணத்தை எடுக்க சொல்லுவாரு? என்ன பணத்தை எடுக்க சொல்லுவாரு? கோல்டா வெள்ளியா? சில்வரா கோல்டா? வெள்ளி காசு. ஆமா இல்லைங்களா? ஆமென். ஹalleluya. அது அற்புதம். வேதத்துல அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. வேதத்துல ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சிருக்கிறாரு. வேதத்துல 37 அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். 37 அதிசயத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு?
புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு பிறந்து வளர்ந்து ஊழியத்தின் பாதையில அவர் செய்த அற்புதம் அவர் செய்த அதிசயம் 37 அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. தண்ணீரை ஆமென் அவர் செய்த முதல் ஆமென் அதிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா அவ்வளவு அதிசயத்தை கர்த்தர் வாழ்க்கை செஞ்சிருக்கிறார். கண் இல்லாதவன கர்த்தர் என்ன பண்ண வச்சிருக்கார்? காது இல்லாதவன இல்ல காது கேட்காதவன என்ன பண்ணிருக்கார்? பார்வை இல்லாதவனை கர்த்தர் பார்க்கும்படியாக, பேச முடியாம இருக்கிற பேச வைக்க முடியாது, கேட்க முடியாம இருக்கிற கேட்கிறபடியாக, நடக்க முடியாம இருக்கிற விடுமன நடக்கும்படியாக, சுருமின கை உள்ளவன நல்ல ஒரு கை உள்ளவனாக, திமிர் வியாதிக்காரன கூனிய எல்லாமே கர்த்தர் நிமிரும்படியே கர்த்தர் செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக மரித்தவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி வைக்கிறார். ஆமென். ஹalleluya. அது அதிசயம். ஆதாமை படைத்தது அற்புதம். மரித்தவனை உயிரோடு எழுப்பினது அதிசயம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்குள்ள நம்ம போகலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17 18 அதுல ஒரு ஃபேமிலி நம்பர் நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. வீட்ல போய் அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த ஃபேமிலியோட ஹிஸ்டரி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17 18. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி ஆல்ரெடி தூதன் தான் மனுஷன் நோக்கி பேசணும். இந்த இடத்துல